விஜய் வராரா இப்பதான் வராரு, போக போகதான் தெரியும் நிலைச்சு நிக்கிறாரா, நிலையா இருக்கிறாரா, கரெக்டான உறுதியா இருக்கிறாரா, சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். கரெக்டா பாம் பண்ணாருன்னா என்னெல்லாம் ஆலோசகரனை போட நிறைய ஐடியா கொடுப்போங்க நாங்க விஜய்க்கு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தன, நீ சொன்னிய நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டா. என்னது யாருக்கு பொருந்த அந்த பாட்டு? அதான் அந்த பயம். நான் வருவேன், எப்போ வருவேன், எப்படி வரும், ராகவேந்திர மண்டலத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் கூடுறது, நான் உடனே வந்துருவேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் கமலஹாசன் டார்ச் லைட் தூக்கி இந்த ஆட்சி வேணுமா, குடும்ப ஆட்சி வேணுமா, இந்த ஆட்சி சொல்லி டார்ச் லைட்டு காணாம போயிட்டு எங்க இருக்கிறாரு? எனக்கு என்னமோ ஜெயிப்பாருன்னு தோணுன்னா அவருக்கு யோசிச்சு கொடுத்துரு. பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரன் சும்மா பேனா இருக்கவனுக்குலாம் இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருக்கு, நல்லா பேசுது, அந்த பொண்ணு கூட சீட்டு கொடுக்கல. தெரியும் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர். ஆனா எம்ஜிஆர்லாம் உயிரோட இருந்தா யாருமே அரசியல பண்ணிருக்க முடியாது தெரியுமா? ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா? எம்ஜிஆர் கண்டி கலைஞர் 98 வயசுல 96 வயசுல வரைக்கும் இறந்தாரு. அந்த வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. சீமான்லாம் கட்சி தொடங்கி இருக்க முடியாது, கமலஹாசன்லாம் தொடங்கி இருக்க முடியாது, விஜய்லாம் தொடங்கி. ஒத்துக்கிறீங்களா? அவர் இருந்திருந்தாருனா அதை மட்டும் ஏத்துக்கோ. அவங்கெல்லாம் இல்லாதனாலதான் இப்படி நம்ம பேச வேண்டியது. இவர் வந்துருவாரு, அவர் வந்துருவாரு, இவர் ஏஞ்சிக்குவாரு, இவர் தூங்கிடுவாரு, இவர் பத்துடுவாரு, இப்படி நம்ம பேசுறோம். நான் நோட் பண்ணீங்க. வணக்கம் PS. இது யார் மனசும் காயப்படுத்த என் அனுபவத்தில் சொல்றேன். எலெக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லை. கரணம் தப்புனா மரணம். சிலரை அழிக்க வைக்கும், சிலரை வாழ வைக்கும், சிலரை பேஸ் மட்டத்திலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு டவுன் ஆக்கிட்டு மூலையில உட்கார வச்சிடும். மூலையிலே உட்கார வச்சிடும். முக்காடு போடும். எப்பா தேவையில்லை. ஏன்னா ரஜினிகாந்த்லாம் வரக்கூடாதா? நான் கேட்கறேன். அதான் அந்த பயம். நான் வருவேன், எப்போ வருவேன், எப்படி வரும், ராகவேந்திர மண்டலத்துக்கு ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் கூடுறது, நான் உடனே வந்துருவேன்னு சொல்றது. அதுக்கப்புறம் கமலஹாசன் டார்ச் லைட் தூக்கி இந்த ஆட்சி வேணுமா, குடும்ப ஆட்சி வேணுமா, இந்த ஆட்சி சொல்லி டார்ச் லைட்டு காணாம போயிட்டு எங்க இருக்கிறாரு? வந்துட்டாரா? எங்கன்னா ஒரு இடம் ஜெயிச்சாங்க. கமல் ஒரு இடம் ஜெயிச்சுக்கிறாரா சொல்லு? 2 எலெக்ஷன் செஞ்சுச்சுக்கிறாரு. 2 எலெக்ஷன் செஞ்ச கமலே வர முடியல. புரியுதா சொல்றது? அவருக்கு நல்ல ஒரு பேர் இருந்ததில்ல. ரஜினிக்கு ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஏன் அவங்க வராம இருக்கிறது காரணம் பயம் இல்ல, மத்திய அரசுக்கு பார்த்து பயம். விஜய் தைரியமா வராங்கல்ல? விஜய் வராரா இப்பதான் வராரு, போக போகதான் தெரியும் நிலைச்சு நிக்கிறாரா, நிலையா இருக்கிறாரா, கரெக்டான உறுதியா இருக்கிறாரா, யார் பேச்சு கேட்காம இருக்கிறாரா? புரியுதா? இவதான் முடிவு எடுக்கிறாரா? தீர்க்க தரிசியா முடிவு எடுக்கிறது ஒண்ணு இருக்குது, சில பேர் பேச்சை கேட்டு முடிவு எடுக்கிறது ஒண்ணு இருக்குது. எம்ஜிஆர்லாம் தீர்க்க தரிசியா தான் முடிவு எடுப்பாரு. ஜெயலலிதா அம்மா கூட கேபினெட் கூட்டினாங்கன்னா என்ன பேச போறாங்க, ஏற பேசுற அவங்களுக்கே தெரியாதான் மினிஸ்டருக்கு. இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே போவோம். அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே போவோம். அதே விஜய் பிரஸ் மீட்டிங்ல அவரே எடுத்து பேசணும். அடுத்தவங்க பேச்சு கேட்டாருன்னா அது ஆபத்தில் தான் முடியும். உண்மையா இல்லையா? அடுத்தவங்க பேச்சு கேட்டா ஆபத்தில் தான் முடியும். குழி தோண்டி பல்ல வச்சிருவாங்க, வேண்டி வச்சிருவாங்க. ஆமா, இதுதான் நடக்கும். அதாவது அவருடைய சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். கரெக்டா பாம் பண்ணாருன்னா என்னெல்லாம் ஆலோசகரனை போட நிறைய ஐடியா கொடுப்போங்க நாங்க விஜய்க்கு. என்னெல்லாம் கூட சொல்லு, நான் எப்படி போனேன், ஏதா போனேன் நான் சொல்றேன். நான் நீ அடுத்தவங்க பேச்சுக்கு ஸ்கிரிப்ட்ல வச்சு நீ இப்படிதான் பேச. வேணாம், அதுக்கு ஒரு காலம் வரும், பார்க்கலாம். நான் எம்ஜிஆர் பக்தர். நான் எம்ஜிஆர் பத்தி பேச பிடிக்குமா? பிடிக்குமா? அவரு எம்ஜிஆர் ஃபேன் தானே. இப்ப நீ சொல்ல நீ கரெக்டா மாட்டின. பெரியாருக்கு மாலை போடுற, அம்பேத்கர் மாலை போடுற, தம்பி பேர் கரெக்டா கண்டோ எடுத்து கொடுக்குது பேரு. அவரு ஒரு நடிகரா பார்க்கணும். ஏன் அவர் மலையாளி தானே எம்ஜிஆர்? ஆனா தமிழ்நாட்டை காப்பாத்தினவராச்சே. வீராண திட்டம் தண்ணி எவ்வளோ, கிருஷ்ணா நீர் தண்ணியை கொடுக்காம கிருஷ்ணா நீர்ல வாங்கினது கொடுத்தவரு எவ்வளவு பேருக்கு உதவி பண்ண சினிமா துறையை காப்பாத்தி இருக்கிறாரு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு யார் காரணம்? நான் கேட்கறேன், இதே விஜய் கேட்கறேன். தென்னிந்திய நடிகர் சங்கம் எம்ஜிஆர் காரணம் தெரியுமா? அவரோட பணம் இருக்கு தெரியுமா? அவரு அந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? அன்னைக்கு எவ்வளவு தொகை தருமா? அது எடுத்து பார்த்தா வரலாறு எங்ககிட்ட இருக்குது. அவரு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அவர் சொந்த பணத்துல கொடுத்து தென்னிந்திய கீத்து கொட்டாவா இருந்தது, டென்ட்டு கொட்டாவா இருந்தது, சங்கரதா சாமி அரங்கன்னு ஒண்ணு இருந்தது. இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம். ஏன்னா அந்த காலத்துல ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே இங்க ஷூட்டிங் நடக்கும். ஏவிஎம்ல வாகனில் நடக்கும். இவங்கெல்லாம் போக்குவரத்து தப்பு கிடையாது. அதனால அங்கதான் எல்லா நடிகர் சங்கமும் அங்க ஒன்னா இருந்தது. அதுக்கப்புறம் டெவலப் ஆனவனே அவங்க சங்கம், ஆந்திரா சங்கம் அசோசியேஷன் தனியாச்சு, கேரளா தனியா போயிடுச்சு, கர்நாடகா தனியா போயிடுச்சு, தமிழ்நாடு
தென்னிந்திய சங்கம் மாட்டிக்கிது. இது எம்ஜிஆர் தானே காரணம். தென்னிந்திய அவரு ஒரு மாலை போடலாம்ல, நீ அவரு ஒரு மாலை போடணுமா போடக்கூடாதா? அப்ப நீ எந்த கண்ணோட்டத்துல அவருக்கு மாலை போடல? அட்லீஸ்ட் சமாதியாவது போய் போட்டுருக்கலாம்ல. அம்பேத்கர் சிலை போடுற ஓகே, இன்னொருத்தருக்கு சிலை போடுற ஓகே, பெரியாருக்கு சிலை போடுற ஓகே, ஓகேவா? ரெண்டு பேரும் வள்ளுவர் தான். எம்ஜிஆர் வள்ளுவர் தானே, நாட்டு ஆண்டவர்ப்பா. நீ அதே நாட்டு ஆண்டவர் தான் நீ முதலமைச்சரா வர. அவருக்கு மாலை போட்டு மாதிரி இது பண்ணலாம்ல, எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அதுதான் சொல்றேன். நீங்க சொன்னீங்க தம்பி எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவாரு, எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆருக்கு அவர் மாலையே போடல இது வரைக்கும். பதிவு பண்ணுங்க. இப்ப எம்ஜிஆர் ஒரு மாலை போடுறாரு, அது விஷால் போட்டுக்கிறாப்ல. தென்னிந்திய நடிகர் சங்கம் மூலியமா அவரோட பிறந்த நாளுக்கு போட்டுக்கிறாப்பல, தன்னுடைய சங்கத்துல போட்டு ஏதோ பண்ணிக்கிறாப்பல. என்ன மரியாதை பண்ணணும். சென்டினூட்ல எம்ஜிஆர் புகைப்படம் இருக்குது, ஆடை தைக்கிற ட்ரெஸ் இதுல சங்கத்துல எம்ஜிஆரோட புகைப்படம் இருக்குது, நடிகர் சங்கத்திலும் புகைப்படம் இருக்குது. இவர் ஒரு நடிகரா வந்து அரசியலுக்கு வந்தா இவரோட அலுவலகத்திலும் இருக்கணும், இவரோட அலுவலகத்துல இருக்கணும். ஆமா, அதுதான் என் நடிகர், அதுதான் நீ நாடாள முடியும். அவரை ஒதுக்கி வச்சுட்டு நான் நாட்டை காப்பாத்தினா அது முடியாது. யாருமே 80 வயசு ஆளுக்கு இப்ப கேட்டுப்பாரு, எம்ஜிஆர் இருக்கிறாரு இல்ல, உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டி கேட்டுப்பாரு, அது நிறைய படம்லாம் நிறைய உதாரணம் இருக்குது, புரியுதா? ஒரு படத்துல வடிவேலு ஒரு அம்மா கிராஸ் பண்ணுவாப்பாரு, 100 ரூபாய் கொடுப்பாப்புல, வாழ்க்கை எம்ஜிஆர்னா. இப்ப ஏட்டி நான் தானே உனக்கு 100 ரூபாய் கொடுத்தேன், நீ வாழ்க்கை எம்ஜிஆர் அவரு சொல்றாரு. அவர் கொடுத்ததுனால தான் நீங்களும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. எங்க வருது பேர் பாயிண்ட், அவர் கொடுக்கறதுனால தான் நீங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு. அது மாதிரி வந்து அந்த காலத்தால எம்ஜிஆரை வந்து இன்னும் மறக்காம தான் இருக்கிறாங்க. நானே இன்னும் மறக்காம அவரை பத்தி பேசுறேன்னா அந்த அளவுக்கு அவர் கரெக்டா கொண்டு போனாரு. பெண்களுக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அவர் தப்புன்னா கரெக்டா செய்யற ஆளு, ஒரே ஆளு, இண்டிவிஜுவலா சோலோ செய்யற, யாரும் கேட்டு செய்ய மாட்டேன். உதனா அடினா அடிதான், அரவணைப்புனா அரவணைப்பு. ப்ரொடியூசரை காப்பாத்துறதுக்கு அவருக்கு தெரியும், ப்ரொடியூசர் நஷ்டம் ஆகிறதுக்கு விடாம அது ஈடு கட்டுறதுக்கு அவருக்கு தெரியும். எல்லாம் உட்காந்து செய்வாரு. டெல்லிக்கு அடிக்கடிலாம் ஓடுறவர் கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்து இங்கே ராமாவர் தோட்டத்தில் ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் சாதனை பண்ணி தான் இன்னைக்கு மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சவர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருத்தர் தான். இந்த இது வந்து யாரும் இல்லை, ஒத்துக்கிறியா? யாரும் இல்லை. கலைஞரே சொல்ல மாட்டாங்க. அதுதான் 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிஞ்ச பின்னாலும் என் பேச்சு இருக்கும். அது பாட்டுலாம் நீ வரியிலே எடுத்து பார்த்தா அரசியலுக்கு பொருந்துதா இருக்கும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தன. நீ சொன்னிய நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டா. என்னது யாருக்கு பொருந்தன பாட்டு? விஜய்க்கு பொருந்தாதான் என்ன? எம்ஜிஆருக்கு தான் முதல்ல பொருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி வாலி எழுதணும். இப்ப வாலியா எடுக்கிறாரு அவருக்கு எழுதுறதுக்கு. அவரோட கெட்டப்ல, அவரோட பார்வையில, அவரோட கண்ணோட்டத்துல வேணா அவரு வேணா எடுத்துக்கலாம். நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகம் தான், வேற ஒன்றும் இல்லை. வணக்கம் PS. இது யார் மனுஷன் காயப்படத்துல விஜய் ஒரு நல்ல மனுஷன், நல்லது செய்து தான் வராரு. அதை மட்டும் நான் பதிவு பண்றேன். நல்லது பண்ணாவே அவர் வயசு 60 இருந்தாலும் சரி, 70 இருந்தாலும் சரி, 80 வயசு இருந்தாலும், 90 வயசு இருந்தாலும் சரி, 100 வயசு இருந்தாலும் நல்லதே பண்ணா நீங்க இடம் பிடிக்கலாம். அவ்வளவுதான் சொல்றேன். எம்ஜிஆர்லாம் குறுகிய காலத்துல தான் அவர் சினிமா துறைக்கு வந்தார். 40 வயசுல வந்தார் கதாநாயகனா. அவர் இறக்க சம்பளம் 65 70, அதுக்குள்ள எவ்வளவு ஃபுல் பண்ணிட்டாரு பாருங்க. படத்தையே 136, அரசியல நிரந்தர முதலமைச்சர்.